அரசர் கிருஷ்ணதேவராயரோட தோட்டத்துல நிறைய வெளிநாட்டு கத்திரிக்காய் காய்ச்சி தூங்கிட்டு இருந்தது. தென்னாலிராமனோட மனைவி யாருக்கும் தெரியாம அதை பறிச்சுட்டு வந்து சமைச்சு தென்னாலிராமனும் அவங்களும் சாப்பிட்றாங்க. தலையில தூங்கிட்டு இருக்க தன்னோட மகனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச தென்னாலிராமன் அவன் தலையில தண்ணியை தெளிச்சு எழுப்புறாரு. தண்ணியை தெளிச்சிட்டு மழை பெய்யுது, உள்ளவா, உள்ள வந்து உடைய மாத்திட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. தூக்க கலக்கத்துல இருந்த பையனும் மழை தான் பெய்யுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடைய மாத்திட்டு வந்து சாப்பிட்றான். நாள் கத்திரிக்காய் திருடு போன விஷயம் அரசருக்கு தெரியுது. அரசரோட அமைச்சர் தென்னாலிராமனை சந்தேகப்படுறாரு. அதனால தென்னாலிராமனோட மகனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இரவு கத்திரிக்காய் சாப்பிட்டதா சொல்றான். உடனே தென்னாலிராமன் மகன் ஏதோ தூக்கத்துல கனவு கண்டு வளர்றான், அவனை தெளிவா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இரவு எப்ப கத்திரிக்காய் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. இரவு மழை வந்தப்ப கத்திரிக்காய் சாப்பிட்ட அப்படின்னு சொல்றான். முதல் நாள் மழையே பெய்யாதனால சிறுவன் தூக்கத்துல கனவு கண்டு வளரிருக்கான் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. தென்னாலிராமனை தேவையில்லாம சந்தேகப்பட்டதுக்காக அரசர் மன்னிப்பு தெரிவிக்கிறாரு. தென்னாலிராமன் சாமர்த்தியமா தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாரு.